யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவர் இந்த மாதம் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் சமூகம் உனக்கு முன்பதாய் செல்லும். என்ன கொடுக்குது ஆண்டவர் சமூகம்? இளைப்பாறுதலை கொடுக்குது. ஆமென். என்ன கொடுக்குது? இளைப்பாறுதலை. தேவ சமூகம் உனக்கு இளைப்பாறுதலை தரும். தேவ சமூகத்தை நாம் தேடும் பொழுதெல்லாம் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு நாம் வாழ நினைத்தால் அர்த்தமில்லாத இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அது அர்த்தமில்லாத வாழ்க்கையா மாறிடும். தகப்பன் வீட்டை விட்டு ஓடின அந்த இளைய குமாரனால் ஆசீர்வாதத்தை பெற முடிஞ்சதா? அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சதா? தேவ சமூகத்தை விட்டு நீ எங்க போனா இளைப்பாறுதலும் கிடைக்காது. மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு வர வரையிலும், ஆமென், மறுபடியும் தகப்பனை நீ தேடுற வரையிலும் உன் இளைப்பாறுதல் கொஸ்டின் மார்க்கா தான் நிற்கும். ஆமென். நீ தகப்பன் வீட்டுக்கு திருப்பி வரணும். ஆமென். நீ தேவ சமூகத்துக்கு திருப்பி வரணும். அப்பதான் உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். அதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு சின்ன மரத்துல இருந்து இலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பச்சை இருக்கும். அது ஒரு நாள் கீழே விழுமா. அந்த இலை சொல்லுமா, நான் மரத்துல எல்லாமே நல்லா இருப்பேன், நான் மரத்துல எல்லாமே நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுமா. இன்னொரு பக்கம் அது ஃப்ரெண்டு ஒன்று வருமா, களிமண். நான் மரத்துல நான் மலையில ஒட்டாம இருந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லுமா. ஒன்று எது? இலை. இன்னொன்னு களிமண். அந்த இலை சொல்லுமா, ஏன்னா இலை கீழே வந்து எப்படிதான் இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அது அந்த சாராம்சம் உள்ள இருக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது 2-3 நாள் என்ன ஆயிடும்? காஞ்சி கருவாடா போயிடும். களிமண் ரெண்டும் என்ன ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சான். எது? இலையும் களிமண்ணும் சேர்ந்துச்சான். நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம்? ஜாலியா இருக்கலாம் இல்லையா? நான் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன், என்ன எவ்வளவு கட்டுறாங்க, நல்லா இருப்பேன். அது 2 பேரும் ஒன்னா இருந்தாங்களாம். ஒரு நாள் காத்தாச்சு தான், இலை புஷ்ஷுன்னு போயிடுச்சு. காத்தாச்சுன்னு மழை வந்ததான், களிமண் கரைஞ்சு போயிடுச்சு. இதுதான் தேவ சமூகத்தில் இல்லைன்னா நம்மளுடைய பாடு. ஆண்டவர் சமூகத்துல தேவாலயத்துல இல்லைன்னா இதுதான் நடக்கும். ஆரம்பத்தில் நல்லா பிரசாத்தா இருக்கும், பல 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 பலன் தான் இருக்கும். ஒரு நேரத்துல காஞ்சி போனோடனே அது எரிச்சிருவாங்க. அது எங்க போறதுனே தெரியாது. பச்சையா இருக்கிறவருக்கு தான் இலைக்கு மதிப்பு. நீ தேவ சமூகத்துல இருக்கிறவருக்கு தான் உனக்கு மதிப்பு. ஆமென். அப்பா வீட்டுல இருக்கிறவருக்கு என்ன? ஆமென். சொல்லுவாங்களே, எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எவ்வளவு நல்லா இருந்தேன். ஆமென் இல்லையா? அப்பா வீட்டுல இருக்கும்போது ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ, விட்டுட்டு ஓடினா ஒன்னும் கிடைக்காது. ஆமென். இலை திருப்பி வந்து என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லை, களிமண் கரைஞ்சிரும். அப்போ ஒரு சில இலையா இருக்கக்கூடாது, களிமண்ணா இருக்கக்கூடாது, கண்மலை கிட்ட தான் இருக்கணும். மலையில இருக்கும் போது தான் களிமண் கரையாது, ஓரளவுக்கு பாதுகாத்து இருக்கும். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நம்ம வாழக்கூடாது. ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. தேவனை விட்டு பிரிந்து வாழ்ந்தா நமக்கு இந்த நிலைமை நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா தகப்பன் வீட்டுல இருக்க வரைக்கும் இளையகுமார் நல்லா தான் இருந்தான். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப இஸ்ரவேல் ஜனத்தை நடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு யார்கிட்ட இருந்தது? மோசே கிட்ட. ஆனா அவனுக்கு தெரியும் இது நம்மளால முடியாத காரியம். ஆமென். என் பலத்தை வைத்து முடியாத நல்லாவே தெரியும். அதனால்தான் ஆண்டவர் என் சமூகம் கூட வரும். ஆமென். நம்ம குடும்பத்தை நடத்திடுவோம் நினைச்சோன்னா, நான் சொல்லுவேன், என்னை விட பைத்தியக்கார யாரும் கிடையாது. நீ உன் படிப்பை வச்சு மேல வந்துடும் நினைச்சினா, உன்னை விட பைத்தியக்கார யாரும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாத்தையும் டாப்பு டக்கரா பண்ணுவோம் நினைச்சினா, நம்மளை விட பைத்தியக்கார யாரும் கிடையாது. தேவ சமூகம் இல்லாம, ஏன்னா 40 வருஷம் வச்சு ஆண்டவர் சரியா அரண்மனையிலேயே அவனை என்ன பண்ண ட்ரைனிங் கொடுத்தார். ஆமென். படிக்கிற வயசுல மோசம் என்ன பண்ணிட்டான்? எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சுட்டான். என்ன? எல்லா சாஸ்திரங்களையும் படிக்கிற வயசுலயே படிச்சிருந்தோம். படிக்கிற வயசை விட்ட படிப்பு ஏறாது. நான் +2 முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டேன். அப்புறம் படிக்கணும்னு ஆசையில் போய் டிகிரி போட்டேன். ஏறல, மண்டையில போட்டேன், ஏறல. அது என்ன பண்ண முடியும்? ஏன்னா அந்த ஏஜ் பர்டிகுலர் டைம்ல படிக்கிறத படிச்சிருந்தோம். அதை தாண்டிச்சுன்னா ஒன்னே மண்டையில ஏறாது. ஏன் மண்டையில ஏறல? என்னத்தான் போய் பிகாம் கோர்ஸ் போட்டு, அது என்ன பீச்சான என்ன யூனிவர்சிட்டி இருக்குது, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அங்கே போய் எல்லா அப்ளிகேஷன் போட்டு எல்லாம் வாங்கி எல்லாம் போய் காலேஜில் உட்காந்தாலும் மண்டையில் ஏறல. ஏன்னா வேலைக்கு போயாச்சு. ஆமென். அவ படிக்க வேண்டிய வயசுல படிக்கல,
மோசே படிக்க வேண்டிய வயசுல படிச்சதுனால தான் எந்த இடத்துல நிக்கணுமோ அந்த இடத்துல அந்த சாஸ்திரங்களை அறிஞ்சு கிரியை செஞ்சான். ஆண்டவர் ஒரு இடத்துல வைக்கிற அந்த இடத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சரியா படிச்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப இதை மோசே நல்லா அறிஞ்சு வச்சிருந்தான். என் பலத்தை கொண்டு என்ன பண்ண முடியாது, இந்த ஜனத்தை நடத்திட முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் எத்தனை ஆயிரம் சம்பாதித்தாலும் உங்கள் குடும்பத்தை உங்கள் பலத்தால் நடத்த முடியாது. ஆமென். ஆண்டவர் சமூகம் இல்ல அப்படின்னா அல்லேலூயா இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆமென். இளைப்பாறுதல் நமக்கு தேவை. அல்லேலூயா. அதனாலதான் மோசே தேவ பிரசன்னத்தை நாடியே இருந்தார். ஆமென். தேவ பிரசன்னத்தை நாடியே இருந்தார். ஏன்னா அவன் எதிர்த்து நிற்கிறாள் பெரிய ஆளு. பார்வோன் எதிர்த்து நிற்கிறான். ஆமென். பார்வோன் எதிர்த்து நிற்க முடியுது, அவனால முடியாத காரியம் நல்லாவே அவனுக்கு தெரியும். ஏன்னா அங்கிருந்து ஆல்ரெடி அஷ்ட ஓடி வந்தவன் தான். நம்மள இருந்தா அங்க பார்வோன் என்ன பண்ணிடுவான், காலி பண்ணிடுவான்னு ஓடி வந்தவன் தான். ஆனா மறுபடியும் தேவ சமூகத்துக்கு போகும்பொழுது தேவ பலத்தோடு போனான். ஆமென். அப்ப அவன் சொல்றத அங்க ஆண்டவர் செய்றார். ஆமென். நீ சொல்றது நடக்கணும்னா நீ நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும். ஆமென். நீ சொல்றது நடக்கணும்னா நிக்க வேண்டிய இடத்துல நிக்கணும். சும்மா அலப்பு வாயம் தெரியுற மாதிரி எல்லா இடத்துல வாந்தி எடுத்து போனா ஒண்ணுமே நடக்காது. நிக்கிற இடத்துல நிக்கணும். அங்க நின்னா ஆனால் தான் ஆண்டவர் மோசே சொல்றதை கேட்டார். அலியா சொல்றான் இல்லையா, ஆண்டவரே இப்ப நான் சொல்றேன் இந்த இடத்துல மழை வரணும். சும்மாலாம் வந்துடல, போய் நின்ன இடத்துல நின்னான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்றது நடக்கும். எப்ப தெரியுமா? நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் போது. ஆமென். எலியா தெளிவா சொன்ன, ஆண்டவரே இஸ்ரவேல் நீ தேவன் என்று நான் உம்முடைய ஊழியக்காரனை விளங்க பண்ணும். எப்ப ஆண்டவர் சொல்றத மோசே கேட்டானோ, எலியா கேட்டானோ, அப்ப எலியா சொல்றத ஆண்டவர் கேட்டார். ஆமென். நீங்க ஆண்டவர் சொல்றத கேட்டீங்கன்னா ஆண்டவர் நீங்க சொல்றத கேட்பார். நல்லா புரிஞ்சுங்க. அவர் சொல்றத நீ கேட்டு நடந்தினா கண்டிப்பா உன் வார்த்தைக்கு அவர் கணக்கு கொடுப்பார். நீ கேட்க மாட்டேன், நான் இப்படிதான் பண்ணுவேன், நீ இப்படிதான் செய்வேனா, அவரும் அப்படிதான் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எப்படி அவர் அப்படிதான். ஏன்னா சாயலாச்சே, நீ மறந்து போச்சா நான் மறந்து பிடிப்பேன். நீ கீழ்படியாம போலாம், எங்க நிக்கிற நீ பார். ஆமென். நம்மளுக்கு ஏவுல இருந்தா ரத்தத்தை சிந்தி ஒப்ப மவனை உன்னை இப்படி மீட்டெடுத்தா ரத்தத்தை மொத்தமா சிந்தி சிலுவையிலே தொங்கி உன்னை மீட்டெடுத்து திமிரா பண்ற, யான் திமிர பார். ஆமென். அவர் சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. ஆமென். எவ்வளவு தாழ்மையா போறியோ அவ்வளவு கிருபையா இறங்குவார். ஆமென். அவரை விட கிருபையானால பார்க்க முடியாது. நீ எவ்வளவு எதிர்த்து நின்னியோ அவரை போல எதிரி உன்னால பார்க்க முடியாது. ஆமென். எல்லாம் புரிஞ்சுங்க. பிசாசு எதிர்த்து அவர் சமூகத்துல விழுந்துடலாம். நீ அவர் முன்னாடி எதிர்த்து நின்ட்ட எங்க போனாலும் விளங்காது. ஏன்னா அவர் தான் யுத்தத்தில் வல்லவர். ஆமென். அவரை எதிர்த்து தேவ சபை எதிர்த்து தேவ ஊழியக்காரனை நீ என்ன பண்ண நினைச்சாலும் ஒண்ணு விளங்காது. ஏன்னா அவர் சமூகத்தில் நிக்கணும். ஆமென். இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. நமக்கு ஒழுங்கு இருக்குது. ஆமென். திருச்சபைக்கு கர்த்தர் ஒழுங்கு கொடுத்திருக்கிறார், நியமத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இஷ்டப்போக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப பார்வோன் பகைச்சான், அவங்ககிட்ட இருந்து மீட்டு வந்த ஜனம் பகைச்சது. அல்லேலூயா. நம்ம குடும்ப பகைக்கும், வேலை பகைக்கும், ஊழியம் பகைக்கும், எல்லாமே நமக்கு ஒரு வேலை வேதனையா இருக்கலாம். ஆனா இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. உன்னை இளைப்பாற பண்ண வைக்கிற இடம் தேவ சமூகம் தான். ஆமென். இல்ல உன்னை இளைப்பாற பண்ண வைக்கிற இடம் தேவ சமூகம் ஒண்ணு மட்டும் தான் உனக்கு இளைப்பாறுதல். நல்லா புரிஞ்சுக்கணும். வேற எந்த இடத்துல போனாலும் இளைப்பாறுதல் கிடைக்காது. கிடைக்கிற மாதிரி இருக்கும். காணல் நீரை இங்கிருந்து தூரம் பார்த்தா நல்லா நீர் போல தான் இருக்கும். கிட்ட போக 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 டமால்னு காணா போயிடும். ஏன்? அது காணல் நீர். காணாதான் போவோம். வெளியேந்து பார்க்கும்போது நல்லா சூப்பரா தான் இருக்கும். அப்படியே ஆவில் நிறைஞ்சு அப்படியே எல்லாத்தையும் பார்த்து சந்திச்சு முடிச்சு எலியா வந்து அப்படிதான் பார்த்தான். எலியா சொன்னா, ஆண்டவரே நான் ஒருத்தன் தான் மீந்து இருக்கிறேன், வாய மூடு, 7000 பேர் வச்சுக்கிறேன். ஆமென். நம்ம தான் பரிசுத்தமானா இருக்கிறோம், நம்ம தான் சபையில எல்லாம் கரெக்டா செய்யறோம், நம்ம தான் சரியா ஜெபம் பண்றோம், நம்ம தான் எல்லாம் போறோம், வாய மூடு, 7000 பேர் வச்சுக்கிறேன், நீ போனா 10,000 பேர் உள்ள கொண்டு வருவேன். ஆமென். சொல்லுவாரு அரசியல்வாதி, இறக்காட்டா 10,000 பேருன்னு. அவர் சொல்லுவாரு, நான் இறக்காட்டா உனக்கு 7,000 பேரை மறைச்சு வச்சுக்கிறேன், கம்முன்னு இரு. எலியாக்கு இருந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதான். அவனுக்கு என்னன்னா, நான் மட்டும் தானே இருக்கிறேன். அவன் அடிக்கடி சொல்லுவான், நான் ஒருத்தன் தான் மீந்து இருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் மீந்து இருக்கிறேன். வாய மூடுறாடே, 7,000 பேரை மறைச்சு வச்சுக்கிறேன். நீ கிரீஸ் அவனை வந்து கிரீஸ் செய்வார் ஆண்டவர் உள்ள. நம்மலாம் ஒரு பொருட்டே கிடையாது. உஃபுண்டு ஊதிட்டு போயிடுவார். என்ன
இங்க வந்து அல்டாட்சியம், இங்க வந்து தேவ சமூகத்துல வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு, ஆமென், அல்லேலூயா, கோச்சுக்கிட்டு, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாரை பார்த்தாலும் மறைச்சுக்கிட்டு, யாருக்கும் எதுவும் பண்ணாம, ஊழியக்காரனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணாம நீ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீனா என்ன பண்ண மாட்டேன், கொஞ்சம் பார்க்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், பல்லு தேய்க்க மாட்டேன், கண்டிப்பா உனக்கு முன்னாடி ஒருத்தனை ஏத்து நிற்க மாட்டான். ஏன்? திறந்தாலே வாய் நாறுத. ஆமென், அல்லேலூயா. கண்டிப்பா உனக்கு முன்னாடி ஒருத்தனை ஏத்து நிற்க மாட்டான். அதான் நீ பெருமை நினைச்சுக்கிட்ட நம்மளுக்கு யாரும் நிற்க மாட்டாங்கன்னு, நிற்க வேண்டிய நிற்பாரு. ஆமென், நிற்க வேண்டியவர் நிற்பாரு. தேவ சமூகத்தில் நின்னா உனக்கு அவர் நிற்பாரு. அல்லேலூயா. யாரும் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரா நிற்கணும்னா எனக்கு கொடுக்கணும், அவர்கிட்ட நிற்கணும்னா ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, போய் அப்படியே கொடுத்துடணும். ஆமென். என்ன கொடுப்பேன் நான் உமக்கு, என்ன கொடுப்பேனோ. நாங்க இங்கேயே ஒன்னே கொடுக்க மாட்டோம், எங்களை அப்படியே கொடுக்க சொல்றீங்களா? என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. நீங்க வந்தா நான் வந்துடணுமா? நீங்க அப்படிதாங்க விசுவாசி. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. அப்ப இலைய போல என்ன பண்ணாதீங்க, தேவனை விட்டு பிரிஞ்சு ஓடல நினைக்காதீங்க. களிமண்ணை போல மலையை விட்டு பிரியலாம் நினைக்காதீங்க, ரெண்டும் புஷ்னு போயிடும். ஆமென். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப தேவ சமூகத்தில் இருந்தா தான் உனக்கு இளைப்பாறுதல். அதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். நாங்க இருக்கிறோம் வாங்க, நாங்க நடத்துறோம் வாங்க, நாங்க பேசுறோம் வாங்க, நான் பிறந்து பேசுறேன் வாங்க. நீ என்ன பண்ணுவேன்? நான் சும்மா வீட்டுல தூங்குவேன். உங்கள் கண்ணுக்கு நாங்க இருக்கிறோம், உங்கள் தலைக்கு நாங்கள் இருக்கிறோம், உங்கள் மூக்குக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆத்மாக்கு எவன்டா உத்தரவாதம் கொடுக்குறது? நீ தான் உத்தரவாதம் கொடுக்க முடியும், வேற ஒருத்தரும் ஆத்மாக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அல்லேலூயா, ஆமென். நாங்க ஜெபம் பண்றோம் வாங்க, நாங்க நடத்துறோம் வாங்க, நாங்க பேசுறோம் வாங்க. எதுக்கு? உருப்படாம போய் வைக்கிறதுக்கா? ஒழுங்கா ஜெபிக்கிறவன் என்ன பண்ற? கலாச்சிக்கிட்டு இருக்கிற நீ. ஆமென், அல்லேலூயா. நிறைய பேர் இருக்கிறாங்க ஜெபிக்கிறதுக்கு, உனக்கு ஜெபிக்க நீ மட்டும் தான் இருக்கிற. அதை நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு ஆதரவா இருக்கிற கரம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதான் சொன்னமே, கழுகு கொஞ்ச நாள் தான் ஆதரவு காட்டும். அது நல்லா கொஞ்சம் பூஸ்ட் ஆகி நல்லா கொத்தி சாப்பிட்றதுக்கு அது பாதுகாக்க பஞ்சமெத்தையில அப்புறம் தள்ளி விட்டுரும் பூச்சி. சும்மா உட்காந்து எவ்வளோ நாள் துண்ணுவேன்? போ பற போயிட்டு. ஆமென். ரொம்ப நாள் உன்னை பாதுகாக்க மாட்டார் ஆண்டவர், கொஞ்சம் தள்ளி விடுவார். நீ நினைப்ப என்ன விட்டாரு ஆண்டவர், உடலை உடனே வந்து பட்டுன்னு தாங்கி தூக்கிட்டு போவார், மறுபடியும் உட்கார வைப்பார். நீ மறுபடியும் பண்ணா மறுபடியும் தள்ளி விடுவார், மறுபடியும் தூக்குவார். உன்னை கீழே விதிச்சு உன்னை சாகடிக்கிறத நோக்கம் இல்லை, உன்னை எப்படியாவது உருவாக்கணும். ஆமென். நீ எப்படியாவது பறக்க வைக்கணும், உன்னை எப்படியாவது ஆளாக்கணும். ஆமென். யார் ஆசைப்படுறோம் இல்லையா? ஆண்டவர் ஆசைப்படுவார். ஆமென். உன்னை குறித்து யாரே என்ன ஒன்றும் பண்ண ஆசைப்படுறாங்க, அவர் இருக்கிறாரு. அவர் நீ நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறார். ஆமென். அவர் உன்னை உருவாக்கணும்னு ஆசைப்படுறார். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட கிருபை தேவ சமூகத்தில் இருக்கும். ஆமென். ஏன்னா மேய்ப்பனுக்கு தான் தெரியும் மந்தையை எங்க மேய்க்கணும், இயேசுக்கு தெரியும் நம்மளை எங்க மேய்க்கணும்னு. அதான் தாவீது சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டே கொண்டு போவார், ஆத்மாவை தேய்ச்சுவார், நீதியின் பாதையில் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் எங்க மேய்க்கணும் அப்படின்னு. சபை நடத்துறவங்களுக்கு தெரியும் எதை எப்போ செய்யணும், எதை எங்க வைக்கணும், எந்த ஜபம் எப்போ நடத்தணும் எங்களுக்கு தெரியும். நீங்க முந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லைங்கச்சுங்களா? இல்லைங்கச்சா? நாங்கள் வேலை விட்டு இல்லாமல் இருக்கிறோம். இங்க எங்களுக்கு தெரியாது எந்த ஜபத்தை எப்போ ஆரம்பிக்கணும்னு. உங்க இஷ்டத்துக்கு ஆரம்பிப்பீங்களா? நாங்கள் எதுக்கு இருக்கோம் இங்க சொல்லுங்க. இந்த சபையை தாண்டி நடத்துகிற எந்த ஜபத்துக்கும் நாங்கள் பொறுப்பு கிடையாது, அதில் வர எந்த உபதேசத்துக்கும் நாங்கள் பொறுப்பு கிடையாது. அதில் மாட்டினீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த சபை அறிவிப்பு கொடுக்குது, இந்த ஜபங்க தான் நடத்துகிறோம், இதை தான் கொண்டு போகிறோம். மிச்சம் எந்த ஜபத்துக்கும் இந்த சபை என்ன இல்லை, பொறுப்பு கிடையாது. நாங்கள் எதுக்கும் அனுமதி கொடுக்கல. விளங்குச்சா? விளங்குறவங்களுக்கு விளங்கும். நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா நாங்கள் எதுக்கும் பொறுப்பு கிடையாது. ஆமென். ஓப்பனா சொல்கிறேன், ரெண்டாவது பேரையே சொல்லுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. என் மந்தையை பாதிக்க வேண்டியது என் கடமை. இது நான் நடத்துகிற மந்தை, எனக்கு ஆண்டு அனுமதி கொடுத்துருக்கிறார். எனக்கு தெரியும் வேதனை, எனக்கு தெரியும் வேதனை, அழுது எனக்கு தெரியும். இந்த மந்தையில் மோதனா முட்டித்தான் விழுவேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. இந்த மதில் எவ்வளோ மோதினாலும் கல்லின் மேல் மோதிரம் என்ன பண்ணுவான்? நான் என்ன பொருட்டாவே எடுக்க மாட்டேன், நான் எப்போ வேணா கூப்பிட்டா போயிடுவேன். இந்த மந்தை கிட்ட மட்டும் மோதாத, இது எங்க வேணா உடைக்கும். இது ஆண்டவுடைய மந்தை, நீ எங்க முட்டினாலும் கர்த்தர் உன்னை உடைப்பார்.
எங்க முட்டினாலும் கர்த்தர் உடைப்பார். ஆண்டவருக்கு தெரியாதா எப்போ எதை செய்யணும்னு? தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. ஜாக்கிரதையா இருங்க, ஆண்டவர் நல்லவர். அப்ப ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய இளைப்பாறுதல் யார்கிட்ட தான் இருக்குது? தேவ சமூகத்திட்ட தான் இருக்குது. வேற யார்கிட்டயும் நம்முடைய இளைப்பாறுதல் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் நாம